செல்வ சீமாட்டியா வாழ்ற டாப் பணக்கார தமிழ் நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சமந்தா. சமந்தா இப்போ ராஜ் ரெட்டி முறை இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா சமந்தா சினிமாக்குள்ள வரதுக்கு முன்னாடி வெறும் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு படத்துக்கு 8ல இருந்து 12 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. அது தவிர சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சமந்தா தமிழ் படங்கள்ல நடிக்கல அப்படின்னாலுமே ஒரு சில தென்னிந்திய படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. கூடவே வெப் சீரிஸ்லயும் அதிக கவனத்தை செலுத்திட்டு வராங்க. அந்த வகையில சமந்தாவோட மொத்த சொத்து மதிப்பு இப்ப 100 கோடியை தாண்டி இருக்கு. இதை தள்ளி அவங்களுக்கு ஹைதராபாத்ல மட்டுமே சொந்தமா 15 கோடி மதிப்புள்ள வீடு இருக்கு. அது தவிர அவங்க கிட்ட பென்ஸ், ரேஞ்ச் ரோவர், BMW மாதிரியான ஆடம்பர கார்களும் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா அவங்களுக்கு சொந்தமா ஒரு கிளாத்திங் பிராண்ட் இருக்கு. ஒரு ஃபிராக்ரன்ஸ் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இப்ப புதுசா ப்ரொடக்ஷன் கம்பெனியும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அனுஷ்கா ஷெட்டி. அனுஷ்கா ஷெட்டி ஒரு காலத்துல நம்ம தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டது எல்லாருக்குமே தெரியும். அவங்க மட்டும் இஞ்சி இடுப்பழகி அப்படின்ற படத்துல நடிக்கல அப்படின்னா இப்ப வரைக்கும் தமிழ் சினிமாவில் இவங்க தான் பீக்ல இருந்திருப்பாங்க. அருந்ததி, பாகுபலி படத்தின் மூலமா வேர்ல்டு ஃபேமஸ் ஆன அனுஷ்கா இப்போ ஒரு சில படங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரேஸ் குறைஞ்சதே கிடையாது. ஒரு படத்துக்கு 5ல இருந்து 8 கோடி சம்பளம் வாங்கின இவங்க இப்போ மொத்தமா 130 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஹைதராபாத்ல மொத்தமா 2 சொந்த இடங்கள் இருக்கு. அதுல ஒன்னு ஃபார்ம் ஹவுஸ், இன்னொன்னு 15 கோடி மதிப்புள்ள மிகப்பெரிய பங்களா. இதை தவிர BMW, ஆடி மாதிரியான லக்ஸரியான கார்ஸும் வச்சிருக்காங்க. இவங்க ஒரு சில வருஷங்கள் பட வாய்ப்புகள் இல்லாம இருக்கும்போதும் நல்லாவே சம்பாதிச்சாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்தியாவோட ஒரு சில முக்கியமான பிராண்ட்ஸ்க்கு இவங்க தான் பிராண்ட் அம்பாசடரா இருக்காங்க. இதன் மூலமா மட்டும் ஒரு வருஷத்துக்கு 12 கோடிக்கும் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தமன்னா. தமன்னா ஒரு காலத்துல தென்னிந்திய சினிமா முழுக்க ஃபேமஸா இருந்தாலும் ஒரு கட்டத்துல மொத்த மார்க்கெட்டையும் இழந்து ஒரு பட வாய்ப்பு கூட இல்லாம தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் காவாலா. காவாலா பாட்டுல அவங்க போட்ட குத்தாட்டத்தை யாருமே மறந்திருக்க மாட்டேங்க. ஒத்த பாட்டு அவங்கள அப்படியே உச்சத்துல கொண்டு போய் வச்சிடுச்சு. இப்பெல்லாம் ஒரு சில ஹீரோயின்ஸ்க்கு ஒரு படத்துக்கே 5 கோடி சம்பளம் கிடைக்கிறது இல்ல. ஆனா தமன்னா இப்போ ஒரு பாட்டுக்கு ஆடுறதுக்கு 5 கோடி சம்பளமா வாங்கிட்டு இருக்காங்க. இது தவிர படங்கள்ல நடிக்கிறதுக்கு 8ல இருந்து 10 கோடி. அதன் மூலமா தமன்னாவோட மொத்த சொத்து மதிப்பு இப்ப 140 கோடியா மாறி இருக்கு. இதை தவிர அவங்களுக்கு சொந்தமா மும்பைல சமந்தாவுக்கு கிட்டத்தட்ட 16 கோடி மதிப்புள்ள ஜுகு அபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு சொந்தமா இருக்கு. இதை தவிர 24 கோடி மதிப்புள்ள இன்னொரு அபார்ட்மெண்ட்டும் இவங்களுக்கு சொந்தமா இருக்கு. இது தவிர இவங்க பென்ஸ், BMW அப்படின்னு பல ஆடம்பர கார்ஸும் வச்சிருக்காங்க. சினிமா வாய்ப்புகள் இல்ல அப்படின்னாலும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு இந்தியாவோட பல முக்கியமான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது த்ரிஷா. த்ரிஷா தன்னோட கெரியரோட உச்சத்துல இருக்கும் போதே கெரியரை விட்டுட்டு போக போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியா அவங்க நடிச்ச கருப்பு படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்ததா ஒரு படத்துல கூட அவங்க கமிட் ஆகல. அடுத்ததா என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. த்ரிஷா இப்போ ஒரு படத்துக்கு 8ல இருந்து 12 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. அவங்க பொன்னியின் செல்வன்ல குந்தவை கேரக்டர் நடிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட மார்க்கெட் சரசரன்னு ஏறிடுச்சு. அதன் மூலமா த்ரிஷாவோட மொத்த சொத்து மதிப்பு இப்போ 85 கோடியை தாண்டி இருக்கு. இது தவிர அவங்க ஒரு சில முக்கியமான கம்பெனிஸ்ல இன்வெஸ்டும் பண்ணிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே நயன்தாரா. நம்ம தமிழ் சினிமாவுல பணக்கார நடிகை அப்படின்னா நயன்தாரா தான். 2003ஆம் ஆண்டு வெளியான ஒரு மலையாள படத்தின் மூலமா சாதாரண ஒரு சின்ன பொண்ணா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நான் ஸ்டாப் வளர்ச்சி தான். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகைனா நயன்தாரா தான். ஒரு படத்துக்கு 10ல இருந்து 15 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. இவங்களோட மொத்த சொத்து மதிப்பு 200 கோடி ரூபாய். நம்ம தமிழ் சினிமாவிலேயே சொந்தமா பிரைவேட் ஜெட் வச்சிருக்கக்கூடிய ஒரே நடிகை. இதோட கதை முடியலங்க. சென்னையில மிகப்பெரிய மேன்ஷன் ஒன்னு வாங்கி போட்டிருக்காங்க. ஹைதராபாத், மும்பை, துபாய் அப்படின்னு எல்லா இடத்துலயும் இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. கார் கலெக்ஷன் பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். எக்கச்சக்க ஆடம்பர கார்ஸ் இவங்க வச்சிருக்காங்க. இதை தவிர ரவுடி பிக்சர்ஸ், தி லிப்பாம் கம்பெனி அப்படின்னு பலவிதமான பிசினஸ் பண்ணிட்டு வராங்க. சாய் வாலே, டிக்கெட் நயன், ஃபெமி நயன் அப்படின்னு பல இடத்துல பார்ட்னராகவும் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.